தாங்கள் இருக்கும் தானே எனக்கு கையுறுத்தி எனக்கு மகளாய் பிறந்து சிறு வயதில் பிள்ளைகளோடு பூப்பந்து விளையாடினேன். திடீரென அந்த பந்து எங்களது அரண்மனையில் இருந்த வில்லி நிலையில் போய் விழுந்தது. என் தந்தை அதை எடுத்துக் கொடுக்க சொன்னேன். தந்தையை எடுத்துக் கொடுக்க சொன்னேன். அவரால் முடியவில்லை. பல மன்னர்களை விட்டு எடுக்க சொன்னார். அவர்களாலும் முடியவில்லை. நான் சென்று எனது இடது கரத்தால் வில்லி எடுத்துவிட்டு வலது கரத்தால் பந்து எடுத்தேன். அப்போது என் தந்தை, இந்த வில்லை யாராலும் அசைக்க முடியவில்லை. என் மகள் எடுத்து விட்டாலே இவளுக்கும் இந்த வில்லுக்கும் என் மகளுக்கும் ஏதோ இருக்கிறது. எவர் ஒருவர் இந்த வில்லை வளைக்கின்றாரோ அவர்தான் நம் மகளை மணக்க வேண்டும் என்றார். அதன்படி தாங்கள் வந்து வில்லை விளைப்பதற்கு பதிலாக ஒழித்து விட்டு நான் பார்த்தேன். ஒழித்ததனால்தான் தந்தை இவருக்கு நம்மை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று நினைத்து தங்கள் கழுத்தில் மாலை சுற்றினேன் அல்லவா சுவாமி. அது மட்டுமா, என்னை கரம் பிடித்து என்னை என்றும் பிரியே நின்றீரே, இப்போது ஏன் வந்தாய் என்று கேட்கின்றீரே, நியாயமா சுவாமி? சுவாமி உடனே சீதை பாட்டு. என்னரசே என்னுயிர்கோர் என்னுயிரே என் தூரையே, என்னரசே என்னுயிர்கோர் என்னுயிரே என் தூரையே, என்னருளே என் பொருளே என்னருளே என் பொருளே இன்பம் தரும் என் நேரையே, மன்னவரும் தந்தை உம்மை வனம்புகவே சொன்னார் என்றீர். மன்னவரும் தந்தையும்மை வனம்புகவே சொன்னார் என்றீர். சொன்னதற்கு காரணத்தை என்னதெனவே உரைப்பீர். ஆயர் அரசி, சக்கரவர்த்தியாகி உமது தந்தை என்ன காரணத்திற்காக உண்மை வனம் போக சொன்னார், தயவுசெய்து உரைக்க வேண்டும். அதற்கு ராமன் பாட்டு வசனம் முடிந்த பிறகு சுந்தரியே உந்தன் மாலி துயகையே சி என்னைக்கே தந்தையாரி ரெண்டு வரும் தந்தனர் அந்த படிக்கே, இந்த நாட்டினை பாரதம் இருந்தரசு செய்யவும் நான் முந்திட்டவும் செய்யவும் வந்ததறிவாய் இருதான். சுந்தராங்கனி ஆகிய சீதா எனது பிரியமாகிய கையை அன்னைக்கு தந்தையார் 2 வரம் சொன்னார். அந்த வரத்தின்படிக்கு இந்த ராஜ்யத்தை என்னரும் தந்தி ஆகிய பரமன் மௌனம் தரித்து அரசாண்டு வரும் நான் இக்கோலத்துடன் காட்டுக்கு சென்று டவுன் செய்யும் என்றது. இதுதான் விசேடம். சுவாமி அனைவரும் என்று துணிந்து என்னுடன் சொல்வதும் சொல்லோ, அனைவரும் என்று துணிந்து என்னிடம் சொல்வதும் சொல்லோ, ஐயனே நீ கையில் கொண்ட அற்புதம் சேலில்லோ புல்லோ, கன்னி உனை யான் பீரியேன் என்று என்னை கை தொட்டீரே, கன்னி உனை யான் பிரியேன் என்று என்னை கை தொட்டீரே, நன்று
உம்மை நம்பி நட்டாற்றில் கைவிட்டீரே. தயாநிதி, தாயார் பெற்ற வரம் என்று என்னுடன் சொல்வதும் சொல்லாகுமா? நீர் கையில் பிடித்தது வில்லோ அல்லது சிறு புல்லோ? ஆதி காலத்தில் என்னை மணக்கும் போது என்னாலும் பெரியேன் என்று ஆசை வார்த்தை சொல்லி என்னை கை தொட்டது இப்போது நட்டாற்றில் கைவிடுவதற்கு தானா? ஆகா, நன்றாக இருக்குது. இதுவும் என் பாவமா? ஒண்ணு வைதேகி என்ற சொல்லை தள்ளாதே கேளார் வைதேகி. தவம் செய்வது கடினம் வன்காட்டில் உன்னால் சகிக்க முடியாதிரு நீ வீட்டில். சுபலலித சோகுணம் வைதேகி என் சொல்லை தள்ளாதே கேள் வைதேகி. காற்று மழை குளிர் வெயிலாலே, காற்று மழை குளிர் வெயிலாலே மேனி கதங்கி வருந்துவாரேன் என்றாளே. சுபலலித சுகுண வைதேகி. அது மட்டுமா ஜானகி? கந்தமூலங்களுடன் சுனை நீரும், கந்தமூலங்களுடன் சுனை நீரும் உண்டு காலம் கழிக்க அங்கு இனி நேரும், அங்கு காலம் கழிக்க அங்கு இனி நேரும். சுபலலித சுகுண வைதேகி. சுபகரன் குணாவதியாகிய சீதா, என் வார்த்தை தள்ளாமல் அங்கீகரிக்க வேண்டுவேன். கண்மணியை காட்டி செஞ்சரிப்பதென்றால் சாமானியம் இல்லை. நீயோ என்பால் வானமனாந்திரங்களில் சாதாரணமான சஞ்சார மார்க்கங்கள் கிடையாது. அநேக அகோரமான மிகச்சாதிகளும் கொடும் பயங்கரமான காட்டில் நீ வந்து சைக்க மாட்டாய். பேதமை தன்மையுள்ள இக்கட்டங்களையும் சைக்க முடியாது. அதுவும் வந்து காற்றிலும் மழை பனி குளிராலும் வருந்த வேண்டியதாயிருக்கும். வெயிலில் சூரிய பத்தாலும் எரிமலைகளின் அக்னி சுவாசங்களினாலும் உன் திருமையை தாங்கப்படாது. நீயோ அந்த புறத்தில் இருந்து கொண்டு அறுசுவை உண்டு கிடைத்திருக்க அத்வானமான காட்டில் என்னாகப்படும்? காய்கிழங்கு சருகு முதலிய கந்த மூலாதிகளைத்தான் பற்றிக்க வேண்டும். ஆதலால் நீ வந்து அவஸ்தைப்படுவதை விட அந்த புறத்திலேயே மான்மார்களோடு சவரட்சணை இருப்பாயானால் என் தவத்தை பூர்த்தி செய்து கொண்டு வந்து விடுகிறேன். ஐயனே தாங்கள் சொல்ல, ஐயனே தாங்கள் சொல்ல, எடுத்தடி வைக்கும் முன்னே, எடுத்தடி வைக்கும் முன்னே என் உயிர் என்னை விட்டு ஏகும், என் உயிர் என்னை விட்டு ஏகும். எடுத்தடி வைக்க வேண்டாம், எடுத்தடி வைக்க வேண்டாம், என்னையும் அழைத்து சென்றான். எடுத்தடி வைக்க வேண்டாம், என்னையும் அழைத்து சென்றான். தொடுத்தடி பிடித்து ஓடு, தொடுத்தடி பிடித்து ஓடு, நான் சொல்வனும் வருகிறேன். தொடுத்தடி விடுத்தும் ஓடு சூழ்வனும் வருகிறேனே, சுவனும் வருகிறேன் ஏனே. சரணாதி சரணாதிக்கு அடைந்தவரை ரட்சிக்கும் தயாநிதியை தாங்கள் வனத்துக்கு போக அடியெடுத்து வைக்கும் முன்னே என் உயிரானது என்னை விட்டு உமக்கு முன்னே போகுமாவையா? அடியெடுத்து வைக்க வேண்டாம். அப்படி போனால் தோஷம் என்னையும் அழைத்து செல்லும். உமக்கு தோஷம்,
என்னை விளைத்து சென்றால் உங்கள் அடியை பிடித்துக் கொண்டே வந்து சேருகிறேன். ராமன் அழகு அலங்காரி, அழகு அலங்காரி ஆரண்யம் போகலாம், அழகு அலங்காரி ஆரண்யம் போகலாம். அடர்ந்த காடு அதுதான் நம் வீடு, அடர்ந்த காடு அதுதான் நம் வீடு, அழகு அலங்காரி. உடனே சீதை பாட்டு. அழகு அலங்காரா ஆரண்யம் போகலாம், நாம் ஆரண்யம் போகலாம். இன்ப துன்பம் எது வந்தாலும், இன்ப துன்பம் எது வந்தாலும் இணை பொய்யாமல் இருப்போமேனாலும், அழகு அலங்காரா ஆரண்யம் போகலாம், நாம் ஆரண்யம் போகலாம். லட்சுமணன் பாட்டு, ராமவசனம், சேதிவசனம். சுவாமி அப்படியே பண்ணக்கே நான் ஆறுதல் சொல்ல என்னால் உனக்கு நான் ஆறுதல் சொல்ல என்னால் முடியவில்லை. இல்லை, அதோ லட்சுமணன் பின்தொடர்ந்து வருகின்றார். அவனுக்கு நான் என்ன சொல்லி வரட்டும் பார்க்கலாம்னு லட்சுமணன் வந்து வணங்குவான். அப்ப அது வந்து தனி அப்படிங்க, அது வந்து தனி. சுவாமி அப்படியே போகலாம் வாருங்கள். அத்திரி முனிவர் வந்த பிறகு, ராம லட்சுமணர் பணிந்த பிறகு, சுவாமி உன்னலின மலரடியை நான் பழிந்து நின்ற சுவாமி, வேதாகம் வேதாத்மா என்னப்பா என்ன யார் யார் இருந்து ஏன் தவறல கீழப்பா. சுவாமி உன்னலின மலரடியை நான் பணிந்து நின்றேன் சுவாமி, வேதாகமே விலகிடும் பாதமே, வேதாகமே விலகிய பாதமே, விண்ணவர் கனகுல விண்ணவர் கனகுல நாளும் பொற்பாதா, விண்ணவர் கனகுல நாளும் பொற்பாத நிற்பாணி, உன்னலினம் மலரடியை நான் பணிந்து நின்றேன் சுவாமி. நல்ல மலரை கொண்டு நான் பணிந்தேனே, நல்ல மலரை கொண்டு நான் பணிந்தேனே, நாளும் எந்தனுக்கு ஆதி தருவிதானே, நாளும் எந்தனுக்கு ஆதி தருவிதானே சுவாமி. உன்னலின மலரடியை நான் பணிந்து நின்றேன் சுவாமி. ஜானி அநேக நமஸ்காரம் சுவாமி, என்னை வாழ்த்து. தங்களின் தேவி கற்பில் சிறந்தவர்கள் என கேள்விப்பட்டேன். நான் தங்களுடைய தேவியிடத்திலே கற்பினுடைய பெருமையை பற்றி தெரிந்து வருகின்றேன் என்று உள்ளே சென்று மீண்டும் வெளியே வந்து, சுவாமி தங்கள் தேவியை பணிந்தேன், அவரால் கற்பினுடைய பெருமையை நிறைய அறிந்தேன், அவர் எனக்கு ஒரு சூடாமணி என்பதையும் கொடுத்தார், பெற்று வந்துவிட்டேன் சுவாமி. தண்டகாரணத்துக்கு சமீபமாக வந்துவிட்டோம். இதுவரையில் நாம் பார்த்து வந்த ஆரண்யங்களை பார்த்திருந்து அதி தீவிரமான மகிமை உள்ளது. அநேக மகான்கள் வாழ்வு செய்யப்பட்டதாயும் உடையது. இன்னும் சற்று நேரத்தில் அங்கே போய்விடலாம், கொஞ்சம் தீவிரமாக வாருங்கள். அங்கே விராதன் தர்பார். அப்போ விராதன் நாதாயாரோ என்னை நாடி வந்தே இதோ
நடுங்கிய வெய்யனை தூக்கி போகிறனையோ நாதா யாரோ என்னை நாடி வந்தே இதோ நடுங்கிய வெய்யனை தூக்கி போகிறனையோ பாவியை கண்ட என்னிட நெஞ்சும் பரதவிக்கின்றேன் எனக்கா தஞ்சும் பூனை வாக்கிலி போலாகினேன் நானே புண்ணியரை விட்டு புலம்பி போறேனே பேரரை போர் கையில் பிடித்தீரே பெய்யவன் பிடிக்கவே விட்டு நின்றீரே நான் தயாரோ என்னை நாடி வந்தேயோ ஓ ஓ பிராணேசா யாரோ ஒருவன் நம்மன் போலவே வந்து என்னை தூக்கி கொண்டு போகிறான். அந்த பார்வையத்தின் காத்திரமான உருவத்தை கண்ட என்னென்னும் கலங்குகிறதே. பூனை வாய்க்கிளி ஓர் ஆணையினி புண்ணியத்தமராகி உன்னை அழைத்தேன். நீங்கள் இருவரும் வீரத்துவம் உள்ளவர்கள் போல கையில் வில்லை பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்களே. இப்போது பெண்பால் ஆகிய என்னை இந்த பாதிக்கையில் சிக்கும்படி விட்டீர்களே. ஆகாதேவரே, காதலை துணையென்று இருந்தேன். இப்போது காலங்களை நான் விட்டு பிரிந்து போகின்றேனே. இதுல நேற்று சேர்க்கை வேலை. மச்சுனா என் செய்வேன் என்று சொன்ன யுத்தம் அவன் தம்பி பஞ்சு வடிவு. அந்த இடத்தில் ராமர் தம்பியிடம் பணசாலையை ஏற்படுத்தி சொல்ல தம்பி காவல் புரிய ராம தவம் செய்ய போக அந்த நேரத்திலே சீதை பாட்டு நந்தவனப்பாட்டு பாடி எந்த பாட்டும் படிய அது வேஸ்டாக. அப்போ மான் விளையாடுகிறது. அப்போது சீதை பாட்டு, சுவாமி ஓடி வாருங்கள், இதை பாருங்களேன், அந்த மான் எவ்வளவு அழகாக இருக்கு, அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள். ஒரு மானது வேகமாய் நாதா பிடித்து தாரும் போகுது பாவூரு மானது வேகமாய் நாதா பிடித்து தாரும் பூவை மகிழ்ந்து விளையாட நதனை நாதா பிடித்து தாரும். சாரி, அந்த மானை பிடித்து தாருங்கள், நான் சற்று நேரம் விளையாடிவிட்டு விட்டு விடுகிறேன். அதற்கு மானந்து எண்ணி மயங்கிட வேண்டாம் மதனி ஜானகி யாரே லட்சுமி பாட்டு. பிறகு சுவாமி நான் சொல்லுகிறேன், ஏன் நிற்கின்றீர்கள்? ஏனோ பிடித்தீட சீதை பாட்டு. ஏனோ பிடித்தீட தாமதம் செய்கிறீர் எகிழிவி நாதா. ஏனோ பிடித்தீட தாமதம் செய்கிறீர் எகிழிவி நாதா. இந்த இளையவர் சொல் கேட்டு இன்னும் ஏகாமல் இருப்பது என் மேல் என்பாரா. சுவாமி, இதை பற்றி கேட்க இந்த இடத்தில் இந்த மானை பிடித்து நான் வேறு என்ன கேட்கிறேன்? இந்த மானை மட்டும்தானே பிடித்து கேட்கின்றேன், பிடித்துத்தார்கள் என்று சொல்ல, பிறகு லட்சுமணன் பாட ராமர் பாட்டு பாடி அவர் பிரிவது. அடுத்த இடம் லட்சுமணா அபயம் என்று குரல் வந்த பிறகு சீதை பாட்டு. என்ன பட்டது இது? அதோ பார்த்தீர்களா, உங்களுடைய அண்ணன் குரல் கேட்கிறது, உங்க செய்தி கேட்கவில்லை. சீதா லட்சுமணா என்று சிந்தை கலங்கழைக்கும். சீதா லட்சுமணா என்று சிந்தை கலங்கழைக்கும். கோலம் பாலிக்கான கோலம் என்னவோ தெரிய கோதந்த பாலிக்கான கோலம் என்னவோ தெரிய தாமதிக்கும் காரணம் என்ன? சப்தத்தை கேட்டு
தாமதிக்கும் காரணம் சீதாவை உங்க அண்ணாருக்கு ஏதோ ஆபத்து, சீக்கிரம் போய் பார்த்து விட்டு வாருங்கள். லட்சுமணன் பேசிய உடனே இப்போதுதான் தெரியும். என்ன இருந்தாலும் மாமனவாளருக்கு தாய்க்குமாரர் என்றோம், மாமனவாளருக்கு மாற்று தாய்க்குமாரர் என்றோம். அனதினும் தாமதித்து ஐயோ இது நன்றோ நன்றோ, தாமதிக்கும் காரணம் என்ன? சப்தத்தை கேட்டு தாமதிக்கும் காரணம் என்ன? போதுதான் புரிகிறது. நீங்கள் ஒரு தாய் வெற்றி பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு தியானம் துடிக்கும். என்ன இருந்தாலும் உங்கள் தாய் வேறு, அவர் தாய் வேறு அல்லவா? அதனால்தான் உங்களுக்கு மனம் துடிக்கவில்லை. உங்கள் அண்ணாருக்கு ஏதோ ஆபத்து, போய் வாருங்கள். மறுபடியும் லட்சுமணன் இப்போதுதான் உங்கள் வஞ்சனை எண்ணத்தை பற்றி புரிந்து கொண்டேன். அண்ணன் இறந்தால் நமது அன்னை நமக்காகும் என்று, அண்ணன் இறந்தால் நமது அன்னை நமக்காகும் என்று எண்ணம் கொண்டு வைக்கிறீரோ, எண்ணம் கொண்டு வைக்கின்றீரோ, எல்லாம் தெரிந்த எனக்கு, எண்ணம் கொண்டு வைக்கின்றீரோ, எல்லாம் தெரிந்த எனக்கு, தாமதிக்கும் காரணம் என்ன? சத்தத்தை கண்டும் தாமதிக்கும் காரணம் என்ன? உங்கள் எண்ணம் இப்போதான் புரிகிறது. இறந்தவன் பொருள் இருப்பவனுக்கு சொந்தம் என்று சொல்வார்கள். அதன்படி அண்ணன் இறந்து விட்டால் என்ன, மதுரை நம்பசம் ஆய்விடுவாள் என்று நிற்கின்றாயா என்று சொல்லிவிடவே லட்சுமணி கீழே விழுந்து அழுவது. போனவுடனே ராவணன் சன்னியாசிகள் கொண்டு வர, சுவாமி பாருங்க, மதவரின் நமஸ்காரம் வாழும் நீரும் ஆசன மீதில் உட்காரும், மதவரின் நமஸ்காரம் வாழும் நீரும் ஆசன மீதில் உட்காரும். சாதுசன பிரிய ராவணன் பாட்டு. சாதுசன பிரிய தையல் தனியது சாத்துவாய் பேரும். சுவாமி அமருங்கள் ஆசனத்தில். அதற்கு ராவணன், அம்மா நீ யார், எந்த ஊர்? சுவாமி குருமையோத்தி என் பேரோ சீதை என்பார், குருமையோத்தி என் பேரோ சீதை என்பார், ஓகும் ஞான பெரியோரே, காரிகையே உன்னை, ராவணன் பாட்டு, காரிகையே உன்னை பெற்ற பேராவின் பேர் கை கொண்டு உன் பேர் சொல்லுவாய். சுவாமி எங்க நாடும் அயோத்தி, என் பெயரோ சீதை என்று சொல்வாங்க. சுவாமி அப்படியா? உங்க அப்பா அம்மா பேர் என்னம்மா? உன்னை மாலையிட்டமான பேர் என்ன? ராவணன். அதுக்கு ஜனகராஜன் புத்தி என் பத்தாவோ துஷ்ட சங்கர கோதண்ட பாரி, ஜனகராஜன் புத்தி என் பத்தாவோ துஷ்ட சங்கர கோதண்ட பாரி. ராவணன் பாட்டு. மனமதி உணர்ந்தேன் கோசலை நாட்டுக்கு நான் வந்திருந்தேன் முன்னால் பேணி. சுவாமி எனக்கு கணவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இப்போது மான் பிடிக்க சென்றிருக்கின்றார். அவர் சீக்கிரம் வந்து விடுவார். அமருங்கள். ஆமாமா, உன் கல்யாணத்துக்கு நானும் வந்தேன். இங்கே இருந்த ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். என்னை பற்றி நீ பார்த்துருக்க மாட்டாய். சரி சரி அம்மா. ஆமா, என்னை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றே. நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? இலங்கையில் வரும் சொல்லுவோம். ஆமா, இலங்கையில் வாழும்
இலங்கை என்றால் கொடிய ராட்சசன் ராவணன் ஆட்சி புரிகின்றான். அங்கிருந்து அவரேந்தீர். அந்த இடத்திலே நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறேன்? அவன் கொடியவன் ராட்சசன் என்று கேள்விப்பட்டேனே. அம்மா யார் சொன்னது? உடனே அவனுக்கு சுவாமி, நீங்கள் மகானாயிருந்தும் அவனை பற்றி போன்று பேசுகின்றேன். சுவாமி வேண்டாம், விட்டுவிடுங்கள். சுவாமி என்ன, சரி உங்களுக்கு எனக்கு என்னவா அப்படின்னு பசி. சுவாமி இங்கு அறுசுவையான உணவுகள் கிடையாது. நாங்கள் உண்டு இங்கே இருப்பது காய்கறி, கிழங்கு, கந்தமூலங்களைத்தான் நாங்கள் புசித்து வருகின்றோம். கொஞ்சம் கனி வகையில் இருக்கிறது கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? பசிக்கு பணமாக தட்டினா பெற்ற போர்வையில் கொண்டாந்து என் கருத்தில் என்ன இருப்பதுதான். சுவாமி உங்கள் கருத்தில் இருப்பது மண்ணோடு. நான் மண்ணோடு எடுத்து தவறி. ஏன் சுவாமி, நீங்களோ முனிவர், சுவாமியார் தங்கோடு வெள்ளியோடு பித்திரையோடு வைத்திருந்தால் உங்களை யாராவது கொண்டு விட்டு எடுத்து சென்று விடுவார். ஆனால் நீங்கள் மண்ணோடு எடுப்பதில் தவறில்லையே. அப்ப மண்ணோடு எடுக்கலாம். என்னது, நீங்கள் மண்ணோடு எடுப்பதில் எந்த தவறில்லை. பெருமையா பேசுவார் யாரு? சாமியார். என்ன, ராவணனை வா என்றால் வருவான் என்று சொல்லிவிட்டு உள்ளே போகின்றாரே. அதன் பிறகு வெளியே வந்து பாலடி சீதா பாட்ட போடுறார். பாடி தூக்கிய பிறகு என் சீனி இந்த பாட்டு மயில்களே மயில்களே கரும் கோயில்களே கரை மான்களே எந்த துயரதை புயவலியுள்ள நாதரை கண்டால் புகழு சற்றே புகழு. மயிலினங்களே, குயிலினங்களே, கலைமான்களே, என்னுடைய ஆதரை நீங்கள் பார்த்தால் இப்படுவாறு என்னை தூக்கிச் செல்கிறார் என்று சொல்லுங்கள். கள்ளமின்றியே உள்ளதை சொல்லும் கிள்ளைகாள் என்று கொள்ளையே. கள்ளமின்றியே உள்ளதை சொல்லும் கிள்ளைகாள் என்று கொள்ளையே. வள்ளலாம் என்ற நாதன் காதினில் வழுத்திரி சற்றே வழுத்திரி. ஐயோ, உள்ளதை உள்ளபடி சொல்லும் கிள்ளைகளான கிளி இனங்களே, என் நாதரை கண்டால் இந்த பாவி என்னை தூக்கி போகிறார் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள். சோலையால் மரச்சாலையால் என்ற சோபத்தை வந்த ஆபத்தை. சோலையால் மரச்சாலையால் என்றும் சோபத்தை வந்த ஆபத்தை. சீலராம் எந்த நாதரை கண்டார் செப்புவி சற்றே செப்புவி. சோலையிலே, மரச்சாலையிலே, கோழி இடங்களே இந்த பாவி தூக்கி போய்கிறார். அப்படி என்று என் ஐயன் வந்தால் என் ஐயனிடத்திலே சொல்லுங்கள் சொல்லுங்கள். இவன் இறைவனை காண்பீராயும் சற்று தயவு செய்து சொல்லுங்கள். அப்போது ஜடாயு என்று, மாமா மாமா இந்த பாவியனை தூக்கி போகிறார், என்னை காப்பாற்றுங்கள். ஜடாயை பார்த்து சொல்ல ஜடாயு இறந்து வந்தது. இருவ சண்டை செய்து. அப்போது என்னை காப்பாற்ற வந்த என் மாமாவும் இறந்து விட்டாரா? மாமா, என்னுடைய நாயகர் வரும் வரை அவரிடத்திலே இந்த பாவியாகிய ராவணன் தூக்கி சென்றான் என்று நீங்கள் சொல்லும் வரை உங்கள் உயிர் போகாமல் இருக்க வேண்டும். இது நான் தரும் வரம். கோயில்